இந்த வீடியோ எப்படி அப்படின்னா டைட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், தூய சக்தி விசஸ் தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த கட்சி தூய சக்தி இல்லை எந்த கட்சி வந்து தீய சக்தி, இல்லை இவர் வந்து தூய சக்தி இல்லை இவர் வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ நான் எதுவும் பேச வரல. நான் நம்பின ஒரு கட்சி, நான் நம்பின ஒரு இவர் வந்து மாற்றம் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நான் நம்பின ஒரு நபரோட பேரை பற்றின வீடியோ தான். இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் விஜய் அவர்கள். எதனால நான் வந்து திமுக மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு திராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ற ஒரு ஆள். நான் அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணும்போது அந்த கட்சி வந்து அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுது. நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன், சரி ஓகே இந்த இதில் வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும், இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ரீசெண்டாக வந்துட்டு என்னோட அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து பெருமளவில் வந்து என்ன சொல்ற, என்னால் ஒரு நம்பிக்கை வைக்க முடியல. என்னால் சரி கொண்டு வருவாங்க, நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வந்தால் என்ன கொண்டு வருவாங்க. நான் நிறைய டிபேட்ஸ்லேயும் பார்க்குறேன், நிறைய ஆன்லைன் போஸ்டில் இல்லை அவங்க கட்சிக்காரங்க பண்ணுற வேலைகளில் இது எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். என்னால் அது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியல. இப்போது நிறைய இஷ்யூஸ் வந்து நான் ரீசெண்டாக பார்க்குறேன். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுற அந்த திராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுற அந்த யூடியூபர்ஸோ இல்லை அந்த பப்ளிக் ஸ்பீக்கர்ஸோ இல்லை அந்த இன்ஸ்டா பேஜஸ் வச்சுருக்கிற அந்த திமுக சப்போர்ட் பண்ணுற ஆட்களோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக சம்மந்தப்பட்ட அந்த இஷ்யூஸையோ அந்த மிஸ்டேக்ஸை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. ரீசெண்டாக நான் வந்து எதை பற்றியும் பேச மாட்டேன். இன்ஸ்டன்ட் அவங்க பேசுறது ஒன்று டிவிக்கு, இல்லைன்னா வந்துட்டு பிஜேபி, இல்லைன்னா மற்ற கட்சிகளை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு டைம் வந்துட்டு சரி ஓகே தப்பு பண்ணுறாங்க, மற்ற கட்சிகள் தப்பு பண்ணுறாங்க, அவங்களையும் கண்டிப்பாக தட்டி கேட்கணும், அவங்களையும் வந்துட்டு நம்ம கொஸ்டின் பண்ணணும், ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க சரி அஃப்கோர்ஸ் கொஸ்டின் பண்ணணும் தான், ஓகே அதெல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்களை யார் கொஸ்டின் பண்ணுறது? இந்த ரூலிங் பார்ட்டியை வந்துட்டு யார் கொஸ்டின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. யார் கொஸ்டின் பண்ணுறா? யாராவது கொஸ்டின் பண்ணனா நீ வந்துட்டு இந்த பர்டிகுலர் பார்ட்டியை சேர்ந்தவன், நீ வந்து இந்த பர்டிகுலர் பார்ட்டியை சேர்ந்தவன், நியூட்ரலாக வந்துட்டு ஒருத்தர் இருக்க முடியாது. இப்போ நான் வந்து ஒருத்தரை நான் நல்லாவே நம்புறேன் அப்படின்னா அவன் முன்னாடி 1008 பிரச்சனை வச்சுக்காங்க. இந்த சைடு இவனை இந்த கட்சியில் ஒருத்தர் நல்லா நம்புறேன்னா அவங்களுக்கு மேலே ஒரு 1008 பிரச்சனை வச்சுருக்காங்க. இல்லைன்னா அவர் நல்ல கண்ணு அவர்கள் அவருக்கு எவனா ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவரையும் இல்லை, அவரையும் ஜெயிக்க வைக்கல, அவரும் தோற்றுறாப்புல. சரி வேற யார் தாண்டா மாற்று இருக்கா அப்படின்னா பிஜேபி உள்ள வர்றதுக்கு பதில திமுகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த விதத்துல பரவாயில்ல? இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது எந்த விதத்துல பரவாயில்லன்னு சொல்லி நினைக்க முடியும்? இருக்கிற பிரச்சனைகள்ல இன்னும் கொஞ்சம் ஒண்ணு அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான நியூஸஸ் வந்து மறைஞ்சிருது, இல்ல அந்த பிரச்சனையவே வந்து பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க, அதுக்கு உண்டான கரெக்ட் சோர்சஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. இதே மற்ற கட்சிகளை பற்றி பேசும்போது அடுக்கிறதுக்கு அவங்க சோர்சஸ் கொண்டு வர்றாங்க. இந்த பாருங்க இவங்க இது பண்ணிக்கிறாங்க, இவங்க இது பண்ணிக்கிறாங்க, இவங்க இப்படி இவங்க பண்ணிக்கிறாங்க, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த டேர்ம் வந்துட்டு இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுற இந்த டேர்ம் வந்து இந்த ஒரு லாஸ்ட்டாக ஒரு இந்த மே மந்த்லேருந்து அதுக்கப்புறம் தான் இப்போ வரைக்கும் நான் இந்த கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் ரிப்பீட்டடாக நான் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். நான் அந்த இதை வந்து இந்த கட்சி வந்து இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இந்த கட்சி வந்து இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வரிசையாக கேள்விப்பட்டே இருக்கிறேன். நான் வீடியோஸ்லையும் பார்க்குறேன் இவங்க வந்து எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்றத. ஒரு பார்ட்டியோட ரெஸ்பான்சிபிள் ஃபாலோவர்ஸாக, ரெஸ்பான்சிபிள் கேண்டிடேட்ஸாக அந்த இடத்துல இருக்கிறவங்க இப்போ பப்ளிக்கில் வந்து எப்படி பேசணும், இல்லை பப்ளிக் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன் எனக்கு கீழே வந்துட்டு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ நான் அவங்கள வந்து எந்த அளவில் நான் ஒரு பொறுப்பாக இருக்கணும், என் மேலே வந்து என்னோட ஷோல்டர்ஸில் வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நான் என்ன கேரி பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி நான் சரி பண்ண போகிறேன், எப்படி நான் அதை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த நான் எதிர்பார்த்த இந்த 2 பேர்கிட்டையுமே வந்து இந்த 2 விஷயமுமே இல்லை. இன்ஸ்டன்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாறி மாறி மிஸ் என்ன இவங்க அடிச்சிட்டாங்க மிஸ் அப்படின்ற அந்த ஒரு வியூவில் தான் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர 2 பேருமே வந்துட்டு நான் இதை இப்படி சரி பண்ணுவேன் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கரெக்டான வழிமுறைகளை சொல்ல மாட்டாங்க. இப்போ டிஎம்கே கட்சியை எடுத்துக்கிட்டாலுமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து அப்படியே சால்வ் அப்படியே வந்துட்டு என்ன ஒரு இருக்கிற தடமே தெரியாமல் போயிடுது. அதில்
அந்த பிரச்சனையில் இருக்கிற தடமே தெரியல. அது யாரும் பற்றி பேசவும் மாட்டுறாங்க. அது எப்படி அந்த அந்த பிரச்சனையாக அந்த இடத்துல காணாம போயிடுது. ஸோ இப்போ இதே சைடு டிவிகே சைடு வந்தோம் அப்படின்னா, இந்த மனுஷன் அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு அவர் ஒரு ஆக்டரா அதை தாண்டி ஒரு பொலிட்டீஷியனா இது இத்தனை வருஷங்கள் வந்துட்டு ஒரு 30-33 வருஷங்களா வந்துட்டு அவர் சினிமா துறையில இருந்துட்டு இப்போ அதே பேச வச்சு எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு, எப்படி லீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்தேன். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மாநாட்டில் வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு ஆஸ் ஒரு பிகினராக வந்து இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்பீச்சஸை கேட்டிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டியில் இருக்கிற ஸ்பீச்சஸ் எல்லாமே கேட்டிருக்கிறேன். டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே வரைக்கும் மற்ற பார்ட்டிஸ் வரைக்கும் எல்லாமே கேட்டிருக்கேன். நான் தமிழ் கொண்டு எல்லாமே கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்குன்றப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குது. இவர் வந்து ஏதாவது கண்டிப்பாக புது மாற்றத்தை கொண்டு வர ஏதாவது பண்ணுவார் அப்படின்னா இன்ஸ்டன்ட் இங்கே நடக்கிறது எல்லாமே அப்படியே தலைகீழாக இருக்குது. வந்து இவர் நல்லா இல்லைங்க, இவர் இந்த சொன்ன இந்த பாயிண்ட்டை வந்து நான் பாயிண்ட்டை எடுத்து வந்து இல்லைங்க இவர் இது சரியில்லைன்னு என்னால் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து வேற ஒரு கட்சிக்காரன் ஆயிடுறேன். நீ வந்து டிஎம்கே, நீ வந்து இந்த கட்சி, நீ வந்து அந்த கட்சி, நீ வந்து அதுதான், நீ இதுதான்ற ஒரு அந்த 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 ஒரு பால்குள்ள அந்த ரவுண்ட்குள்ள வந்து என்னையும் திரிக்கிறாங்க, போட்டு அசிசியமாக பேசுகிறான், மானாகாரியம் பேசுகிறான். நான் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அப்யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க. நீ மட்டும் பெரிய யோக்கியமா, நீ இதுவா, நீ அதுவான்னு சொல்லி இது பண்ணிக்கிறது இல்லை. நான் ஃபாலோ பண்ணுறவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிறது தப்பு, அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபாலோவர்ஸோ அந்த ஃபாலோவர்ஸை வந்துட்டு இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு கண்டென்ட்டோ வந்துட்டு அந்த லீடரோ வந்து கொடுக்கல அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. எப்படி மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னாலும் ஆனால் ஸ்டில் இதை விட இருக்கிறத விட ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது. என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்? இருக்கிறத மாற்றி குறை சொல்லிக்கிறது தான் மாற்றமா? இல்லை இதை பாருங்கள், இது இப்படி இவ்வளோ அமௌண்ட் நான் கொடுக்குறேன், இல்லை இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறது தான் மாற்றமா? இல்லை இவ்வளோ ஒரு எக்கனாமிக் பேர்டன் இருக்குது, 10 lakh + crores வந்துட்டு நம்மகிட்ட வந்து லோன் மட்டுமே இருக்குது, தமிழ்நாட்டின் பேரில் லோன் மட்டுமே இருக்குது. அதை எப்படி சரி பண்ண போகிறீங்க? இருக்கிற அந்த கேஸ்ட் இஷ்யூஸ்லாம் என்ன சரி பண்ண போகிறீங்க? இப்போ விஜய்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து ஒரு பாஷான மனநிலைமையிலேயே வந்து இது பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை புதிய விதமான ஒரு அரசியல் கட்சி, இல்லை புதிய விதமான ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்தது எனக்கு வந்து அது அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பட்டும் படாமல் நான் அரசியல் பண்ணுறேன் பாடுறா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை தான் எனக்கு வந்து கொடுக்குது. அவர் வந்துட்டு இப்போது எல்லா இஷ்யூஸும் அந்த 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 இஷ்யூஸ் எல்லாம் அணுகிற விதங்களை வந்து என்னைய ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே வந்து கொண்டு போயிடுது என்னைய. நான் நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன், எதுக்கு இவர் தூய்மை பணியாளர்களை வீட்டுக்கு கூட்டு வச்சு இது பண்ணுன்றது என்ன அவசியம்? அந்த கரூர் இஷ்யூவில் எல்லாத்தையும் ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்து இது பண்ணுறது என்ன அவசியம்? எதுக்கு நேரடியாக போய் பார்க்குறது என்ன பிரச்சனை? ஒரு தலைவன்றவனோ மக்களோட மக்களாக இருக்கிறது தான் தலைவன். மக்கள்லேருந்து தனித்து நிற்கிறவன் தலைவன் கிடையாது. மக்களோட மக்களாக எவன் நிற்கிறானோ அவன் தான் தலைவன். அவனை தான் மக்களுக்கும் தெரியும். நீ பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்றது ஒன்றும் தெரியாது. ஃபேமிலி இஷ்யூஸும் வந்துட்டு நான் இதெல்லாம் ஒத்தே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிளைண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அது ஃபாலோவர்ஸ்ன்றதை விட ஒரு கல்ட் குரூப் அப்படின்றத தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு கல்ட் குரூப் மட்டும்தான். அது ஃபாலோவராக இருக்க வேண்டியவன் தலைவர் பண்ணுற தப்புக்கு வந்து தட்டி கேட்கணும். இப்போ ரீசெண்டாக அவர் அந்த அந்த மேரேஜுக்கு வந்த இஷ்யூக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகி அவரை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. அதையுமே நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃபார் பெட்டர், முன்னாடி இருந்ததை விட ஃபார் பெட்டர். அவருமே வந்துட்டு நான் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறேன், என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, என்ன செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்டில் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க கார் பின்னாடி அவரோட வெஹிக்கிள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு தலைவர் பிடிச்சிருக்குது, உங்களுக்கு ஒரு நடிகர் பிடிச்சிருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவர் ஏதாவது தப்பு பண்ணாரு, இல்லை தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சாரு அப்படின்னா தயவு செஞ்சு அவரை கொஸ்டின் பண்ணுங்க. நீங்கள் கொஸ்டின் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே நீங்கள் அந்த ஒர்க்கு வந்து அந்த இடத்துல கரெக்டாக நடக்கும். நீங்கள் கொஸ்டினே பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே கண்டிப்பாக கரெக்டாக நடக்காது. நீங்கள் மோரோவர் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஆள், எனக்கு பிடிச்ச நடிகர், எனக்கு பிடிச்ச தலைவர், எனக்கு பிடிச்ச பேச்சாளர், இல்லை எனக்கு பிடிச்ச நபர், இது எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துலையுமே வந்துட்டு தயவு செஞ்சு கொஸ்டின் பண்ணிடுங்க. அவர் சொல்கிறத பிளைண்டாக அக்செப்ட் பண்ணாதீங்க, பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த வேலைகள் எதுவுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இது நாளை பண்ணால் வந்துட்டு உங்களுக்கே திரும்ப ரிப்பீட் அடிக்கும். நீங்கள் தான் வந்து சஃபர் ஆக போகிறீங்க.
ஓகேவா? இப்ப நீங்க என் தலைவன் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி அந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் அப்ப சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு மேரேஜ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகி வெளியில போறீங்களே, அதை என்ன பண்ண முடியும்? அந்த 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 பிரச்சனையை அணுகும் போது நீங்களே உங்களுக்கே தோணுது, நம்ம இவருக்காப்பா முட்டு கொடுத்துட்டு இருந்தோம், இவருக்கா எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இவர் என்னங்க எப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் நானே பார்த்துட்டு இருக்கேன். நிறைய மீம்ஸ் நான் பார்க்கறேன். நான் என்னோட இன்ஸ்டா ஸ்டோரிலையும் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ மீம்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் வந்து டே பை டே டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகிட்டே இருக்கேன் தவிர என்னால் வந்துட்டு இவர் மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு என்னால் சாட்டிஸ்ஃபைட் ஆகவே முடியல. ஆனால் விஜய் நினைச்சாரு அப்படின்னா ஸ்டில் அவருக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இவ்வளோ அலிகேஷன்ஸையும் மீறி இவ்வளோ இஷ்யூஸையும் மீறி அவரால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காட்சியை வழிநடத்த முடியும் நான் நம்புகிறேன். எடுத்துடுப்பிலேயே வந்து நான் சிஎம் ஆயிடணும், நான் வந்துட்டு இதுமே, ஏன்னா எதுக்கு எனக்கு இவங்க அந்த சிஎம் சீட்டுக்கு வந்து டைரக்டா புஷ் பண்றாங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா பேசிக்ல இருந்துட்டு ஒரு எம்எல்ஏல இருந்து படிப்படியா அடுத்த ஸ்டேஜஸ்ல அவ்வளவு இருக்குது. நீங்க வந்து இந்த அரசியல்ல வந்து பார்க்க வேண்டிய அந்த அந்த ஸ்டெப்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஒரு பேசிக் கேண்டிடேட்ல இருந்து நீங்க புஷ் பண்ணி வரும்போது அப்போதான் உங்களுக்கு அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். அடுத்த அந்த போஸ்டிங்ஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும். ஒரு எம்எல்ஏட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒரு எம்பிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, மற்ற போஸ்டிங்ல இருக்கிறவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வந்து நீங்க வந்து பேசிக் ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது தெரியும். நீ எடுத்துறப்பல கொண்டு போய் நான் சிஎம்மா உட்காந்துறேன் அப்படின்னா அது எப்படி தெரியல, அது எப்படி எந்த விதத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ண துடிக்கிறீங்கன்னு தெரியல. அப்கோர்ஸ் விஜய் கண்டிப்பா சிஎம் ஆகலாம், யாரும் சிஎம் ஆக வேண்டாம்லாம் யாரும் உங்களை தடுக்கல, யாரும் எதுவும் சொல்லல. சிஎம் கண்டிப்பா ஆகலாம், சரிங்களா? ஆனா நீங்க அந்த பேசிக்ல இருந்து தயவு செஞ்சு கொண்டு மேல வாங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய கன்சர்ன். அதுல டிஎன் பீப்புள் நம்புறாங்க, ஓகேவா, விஜய் மாற்றத்தை கொண்டு வருவாரு, அவர் வந்து மக்களா இவ்வளவு நாள் இருந்திருக்கிறாரு, அதனால அது தெரியும் மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நம்புறாங்க. ஆனா இன்ஸ்டன்ட் இந்த கல்ட் குரூப்னால நிறைய பேர் வந்து வெறுக்கிறாங்க. ஏன்னா விஜயை சுத்தி இருக்கிறவங்களே வந்துட்டு விஜயை வந்து ஒரு அவேர் பண்ணலையோ, விஜயை வந்துட்டு அலர்ட் பண்ணாம வச்சிருக்கிறாங்களோ, இல்லை விஜயை வந்துட்டு மற்றவங்க அந்த அவுட்டர் கான்டாக்ட்ல இருந்துட்டு தள்ளியே ஒரு ஐசோலேட் பண்ணியே வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தோணுது. எனக்கு விஜய் கீழே இருக்கிறவங்களை தவிர்த்து விஜய் கிட்ட யாராலையும் பேச முடியல. ஒன்னும் புஷியானன் பேசுறாரு, இல்ல ஆதவர்ஜனா, இல்ல அவர் நிர்மல்குமார், இந்த மாதிரியான இந்த ஆட்கள் மட்டும் தான் பேசுறாங்களே தவிர மற்ற யாரும் பேச மாட்டாங்க. அது எப்படி இருந்தா எனக்கும் அது புரிய மாட்டேங்குது. ஒரு தலைவர் அப்படின்னா கடைக்கோடி தொண்டர்ல இருந்து எல்லாருமே ஈஸிலி ஆக்சசபிளா இருக்கணும். அந்த ஆக்சசபிளா இருக்கணும் அப்படின்றப்ப தான் இவனுக்கு வந்து ட்ரஸ்ட் வரும். ட்ரஸ்ட் வரும்போது தான் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து இவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆக்சஸ் பண்ணவே முடியல, எல்லாமே வந்து இவரே பார்த்துக்குவாருங்க, இல்லை இவரே செஞ்சுக்குவாரு, செயலாளரே செஞ்சுக்குவாரு, பொருளாளரே செஞ்சுக்குவாருங்க அப்படின்றப்போ பில்டு போயிடும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன், நான் வந்து அந்த அப்போஸ் பண்ணி நான் விஜய் அப்போஸ் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வர்றதெல்லாம் மானாவாரியான அப்யூசஸ் மட்டும்தான். இந்த அப்யூசஸை வந்துட்டு விஜய் தெரியுமா தெரியலையா, இல்லை அவர் பார்வை கொண்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் இதனால் வந்துட்டு சஃபர் ஆகுறாங்க. இதை வந்து சொல்லி பண்ணுறாங்களா, இல்லை விஜய் மேலே விருப்பத்தினால பண்ணுறாங்களா, இல்லை விஜயை பற்றி அப்போஸ் பண்ணி பேசவே கூடாதுன்னு பண்ணுறாங்களான்றதே தெரில. இது வந்து எல்லா கட்சிக்கும் இப்போ நான் சொன்னது வந்து அப்ளிகபிள் ஆகும். கண்டிப்பா எல்லா கட்சிக்கும் ஆகும், இது ஒர்க் ஆகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த கட்சி அப்போஸ் பண்ணி பேசினா எல்லாருமே மானாவாரியா கண்டமணிக்க குடும்பத்தை பத்தியோ இல்லை தனிநபர் தாக்குறதோ இஷ்டத்துக்கு பண்றாங்க, ரொம்ப மோசமாகவே பண்றாங்க. அது ஏன் பண்றீங்க அப்படின்றதுதான் எனக்கு சுத்தமா எனக்கு புரியவே இல்லை. நான் ரொம்ப நாளா நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஒரு கமெண்ட் அப்போஸ் பண்ணி என்னால் பேச முடியல, எனக்கு பிடிச்ச ஒரு நபரை பத்தி ஏங்க நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க, கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்லி என்னால் அவரை சொல்ல முடியலன்னா அப்புறம் என்னங்க அவர் எனக்கு லீடரு, அப்புறம் என்னத்துக்கு நான் எதை பேஸ் பண்ணி அவருக்கு ஓட்டு போடணும்? அவர் ஏதாவது பண்ணிடுவாரு, என்ன பண்ணுவாரு தெரியல, ஏதாவது பண்ணிடுவாரு. எதை நான் பேஸ் பண்ணி அவருக்கு நான் ஓட்டு போட முடியும்? என்னால் அவரை ஆக்சஸ் பண்ணவே முடியலை. நான் அவரை வந்து நான் என்ன ஒரு கரெக்டான ஒரு மீடியம் இல்லை அவரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை அவரை கீழே இருக்கிறவங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ ஒரு மீடியமே இல்லை. நான் எப்படி போய் அவரை ஆக்சஸ் பண்ணி நான் என்னன்னு சொல்லுவேன்? கரெக்டான ஒரு மீடியம் வச்சுக்கிட்டு இல்லைங்க நீ இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, நீ எதுவுமே பேசக்கூடாது, இதுதான் உங்களுக்கு இதுதான் நீ இது பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றப்போ மற்ற கட்சிகளுக்கும் விஜய் கட்சிக்கு தாவேக்காக்கும் என்ன ஒரு வித்தியாசம் தரப்போகுது? விஜய் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ணி சரி பண்ணுவார் நான் நம்புறோம். ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க. நீ ஏன்னா டிஎம்கே சொல்லலை, ஏடிஎம்கே ஏன் சொல்லலை, இல்லை பிஎம்கே ஏன் சொல்லலை, மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து ஏன் சொல்லலை,
திருமாவளவன் அவர்களை வந்து நீ ஏன் சொல்லலை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களாம் ஆல்ரெடி இருக்கிறவங்க, நீங்க வந்து இப்போதான் புதுசா வந்திருக்கிறீங்க. ஸோ புதுசா வந்திருக்கவங்க எதிர்பார்க்க முடியுது. ஆல்ரெடி அவங்க இப்படித்தான் இருக்கிறாங்கன்னா அவங்க இப்படித்தான் ஒரு பின்பம் இருக்குது. நீங்களே போய் 10ஓட 11 சேர்றதுக்கு வந்து நீங்க புதுசா வரல அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். பார்க்கலாம் 2026 உங்களுக்கு எப்படி அமைதுன்னு. வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சப்போஸ் எதாவது புரியல இல்லை என்னோட கருத்துல ஏதாவது மாற்று கருத்து இருந்தது எதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திருப்திக்கு ரெடியா இருக்கிறேன். தேங்க்யூ.